வணக்கம். அழகு தமிழில் சுலபமாய் ஆங்கிலம் படிக்கலாம் வாருங்கள். இன்னைக்கான வார்த்தைகள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்போ தமிழ்ல வந்து நம்ம நீ, நீங்க, வா, வாங்க அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆங்கிலத்தில அந்த மாதிரி எதிர்ல இருக்கிறவங்க சிறியவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் அதுக்கு ஒரே வார்த்தை தான் இருக்கும். மரியாதை அப்படின்னு சொல்லி தனியா அதில வந்து வார்த்தையில மாற்றம் இருக்காது. அதனால இதில பார்த்தோம்னா, நம்ப அதே வார்த்தைகள் திரும்பி ரிப்பீட் ஆகும் ஆங்கிலத்தில. மறுபடியும், மறுபடியும் ஏன் சொல்லணும் அப்டின்னா, நம்ப சொல்றது வந்து மனசுல நல்லா பதிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், ஒருமையா சொல்றதையும் சரி, மரியாதையா சொல்றதுக்கும் சரி, ஆங்கிலத்தில ஒரே வார்த்தையா இருந்தாலும், அதை திரும்ப திரும்ப இங்க சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம வார்த்தைகளுக்கு போவோம். வா, கம். வாருங்கள், கம். போ, கோ. போங்கள், கோ. உட்கார், சிட். உட்காருங்கள், சிட். நில், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அப் 2ம் நில்லுங்கள். அதுவும் ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அப். எழுந்திரு, கெட் அப். எழுந்திருங்கள், கெட் அப். குடி, ட்ரிங்க். குடியுங்கள், ட்ரிங்க். சாப்பிடு, ஈட். சாப்பிடுங்கள், ஈட். விளையாடு, ப்ளே. விளையாடுங்கள், ப்ளே. தூங்கு, ஸ்லீப். தூங்குங்கள், ஸ்லீப். எழுந்திரு, அதாவது தூக்கத்திலேருந்து வேக்கப். உள்ளே, இன். வெளியே, அவுட். இங்கே, ஹியர். அங்கே, தேர். மேலே, அப். கீழே, டவுன். இது, திஸ். அது, தட். இந்த காணொளியில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த வார்த்தைகளை வச்சு சின்ன சின்ன வாக்கியங்களை உருவாக்குறோம். அதாவது 2 வார்த்தை வாக்கியம். உள்ளே வா, கமன். வெளியே போ, கோ அவுட். இங்கே அமர், சிட் ஹியர். அங்கே அமர், சிட் தேர். இதை குடி, ட்ரிங்க் திஸ். அதை குடி, ட்ரிங்க் தட். இதை சாப்பிடு, ஈட் திஸ். அதை சாப்பிடு, ஈட் தட். இங்கே நில், ஸ்டாண்ட் ஹியர். அங்கே நில், ஸ்டாண்ட் தேர். உள்ளே விளையாடு, ப்ளே இன்சைட். வெளியே விளையாடு, ப்ளே அவுட் சைட். இதில் உள்ளே இன், வெளியே அவுட்டாக இருந்தாலும் அந்த உள்ளே போய் விளையாட சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த உள்ளே விளையாடு அப்படின்றது இன்சைட்னு தான் சொல்லணும். கோ இன்சைட், ப்ளே இன்சைட் அப்படி. எழுந்து நில், ஸ்டாண்ட் அப். உட்கார், சிட் டவுன். இப்போது இதில் நம்ம ஒரு விஷயம் பார்த்து புரிஞ்சிருப்போம். அதாவது தமிழில் இருக்கிற வார்த்தைகள், வாக்கியங்களை ஆங்கிலத்தில் நம்ம மொழிபெயர்க்கும் போது அதே ஆர்டரில், அதே வரிசையில் வார்த்தை வராது. அதாவது உள்ளே வா அப்படின்னா, உள்ளேனா இன், வானா கம் இல்லைங்களா? இன், கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கம் இன் தான் சொல்லணும். அதாவது வாக்கிய அமைப்பு வந்து நம்ம தமிழ் வாக்கியங்கள் மாதிரி இருக்காது. இது மாறுபடும். அது வந்து இலக்கணத்தோடு சேர்ந்தது. நம்ம இப்போது வாக்கியங்களாக புரிஞ்சுக்கிட்டோன்னா பின்னாடி நம்ம அதை இயல்பாகவே கற்றுக்குவோம். இப்போ நம்ம படித்ததையே படங்களோடு நம்ம பார்க்குறோம். இது மனசில் பதிய வச்சுக்கவும் சுலபமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த எழுத்துக்களை பார்க்காம நீங்களாகவே அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது யூகிச்சுக்கவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த படங்கள் மூலமாக நம்ம திரும்பி படித்தது தான் மறுபடியும் பார்க்குறோம். ஆனால் பதிய வச்சுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்கிறதுக்காகவும் தான் இந்த படங்கள். உள்ளே வா, கமின். உட்காருங்கள், சிட் டவுன். இப்போது சிட் டவுன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். இப்போ குறிப்பிட்ட இடத்த காமிச்சு அமர சொல்லும்பொழுது சிட் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை குடி, ட்ரிங்க் திஸ். இதை சாப்பிடு, ஈட் திஸ். இங்கே நில், ஸ்டாண்ட் ஹியர். வெளியே விளையாடு, ப்ளே அவுட் சைட். உள்ளே விளையாடு, ப்ளே இன்சைட். எழுந்து நில், ஸ்டாண்ட் அப். இன்றைக்கி பார்த்த காணொளியிலேருந்து ஒரு சிறிய கேள்வி. அதாவது நம்ம நில் அப்படின்னா ஸ்டாண்ட் அப் அப்படின்னு பார்த்தோம். எழுந்துருன்னா கெட்டப் அப்படிங்கிறத பார்த்தோம். தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுக்கு எழுப்புறதுக்கு வேக்கப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம மாற்றி பயன்படுத்த முடியுமா? அதாவது நில்லுக்கு கெட்டப், எழுந்திருக்கு ஸ்டாண்ட் அப், தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளுக்கு ஸ்டாண்ட் அப், இப்படி பயன்படுத்த முடியுமா? இந்த கேள்விக்கான விடை அடுத்த காணொளியில்.
அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.